நம்ம ஊர் சிறுதானிய உணவை நாடு முழுக்க விற்பனை செஞ்சு தேசமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தொழில் புரட்சி செஞ்சிருக்காங்க இங்க ஒருத்தவங்க. வாங்க அந்த பிசினஸ் உமனை மீட் பண்ணிட்டு வரலாம் அடியாத்தி பகுதி மூலமா. வணக்கம், நான் தமிழ்ச்செல்வி. தமிழ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு என்டர்பிரைஸ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியில் இருக்குது இது. இந்த தமிழ் ஃபுட்ஸ் வந்து 2015 சிறுதானிய உணவுகள் வந்து செய்ய ஆரம்பித்தோம். பேசிக்கலாக நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தவங்க. என்னுடைய கணவருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடக்க முடியாமல் சிரமப்பட்டார். ஸோ அந்த டயத்தில் என்னோடய வீட்டில் இருந்த பாட்டி ரெக்கமெண்ட் பண்ணதில் அவருக்கு சிறுதானிய ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். சத்து மாவு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் செய்து கொடுக்க ஆரம்பித்தேன். அது மூலமாக அவரோட ஹெல்த் வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ யூசஸ் இருக்கிற இந்த சிறுதானிய ஃபுட்டு ஏன் வெளியே பாப்புலராக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சிறுதானிய ஃபுட்ஸ் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வர ஆரம்பித்தது. அதை பற்றி நிறைய தேடுதல் ஆரம்பிக்கிறப்ப நம்ம பாட்டி தாத்தா அவங்களோட அந்த சராசரி ஆயுள் காலம்லாம் 100க்கு மேலே இருந்தது, நோய் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து கேன்சர், எல்லார் வீட்லேயும் சுகர் இருக்குதுன்றாங்களே. இதுக்கெலாம் காரணம் வந்து இந்த ஃபுட்டை நம்ம மிஸ் பண்ணதான், 2 ஜென்ரேஷனாக மிஸ் பண்ணதான் காரணம் அப்படிங்கிறது புரிய வந்தது. நம்ம வீட்டில் ஒருத்தர் முடியாமல் இருந்து இதை க்யூர் பண்ணி கொண்டு வர முடிஞ்ச இந்த ஃபுட்டு எல்லா சகோதரிகள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படிங்கிறதுனால இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு உருவாச்சு. எப்பயுமே ஒரு தொழில் ஆரம்பித்தோடனே ரொம்ப ஆர்வமாக பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஆர்டர்ஸை வந்து நான் வெளியே கடையில் ஒரு இடத்துல தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஒரு 20 kgs ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக போய் அதை கொடுத்துட்டு வந்தோம். பட் அந்த ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு பாக்கெட் கூட சேல் ஆகலை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக எல்லோரும் சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் சொல்லுவாங்க. என்னோடய ஃபெயிலியர் ஸ்டோரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக வர்ற ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து தோல்வி வந்ததுன்னா தோன்றக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணி நம்மளோட தமிழ் பாரம்பரிய உணவுகள் வந்து உலகளாவ கொண்டு செலுத்தணும், இது நாளைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் பண்ணணும்னு அப்பயே ஒரு லட்சியத்தோட அதுக்கு நேமே தமிழ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். நிறைய பேர் கேட்பாங்க, தமிழ்னு வச்சிருக்க வேண்டியது அழகான தமிழ் பேர், அதை ஃபுட்ஸ் ஏன் மேடம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு. இது வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறோம், அதனால பின்னாடி இங்கிலீஷில் அந்த ஃபுட்ஸுன்றதையும் சேர்த்துருக்குறோம், வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஃபுட்ஸில் அந்த ஃபஸ்ட்டு சத்து மாவுன்ற பொருள் நம்ம பிராண்டை க்ரியேட் பண்ணி போட்டதுக்கப்புறம், சர்டிஃபைடு ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் நல்லபடியாக போக ஆரம்பிச்சிச்சு, பயங்கர ஹிட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து 100 ப்ராடக்ட்டுக்கு மேலே சிறுதானியத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளோட ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா சத்து மாவுக்கு அடுத்ததுக்கு வரகு வெண்பொங்கல், சாமை கிச்சடி, உப்மா, குதிரைவாளி உப்மா, அந்த மாதிரி ஒவ்வொரு சிறுதானியத்துலேயும் ஒவ்வொரு ரெசிபி பண்ணுற மாதிரியே ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எல்லா சிறுதானியத்துலேயும் 7 days 7 தோசாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தோம். 7 நாளைக்கு 7 சிறுதானியம், ஒரு நாளைக்கு கம்பு தோசை, கேழ்வரகு தோசை, அந்த மாதிரி திணை தோசை, அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தோசை வெரைட்டி, 11 வகை புட்டு மாவு செஞ்சோம். ஸோ இப்படி ப்ராடக்ட் வந்து மக்கள் கேட்க நாங்கள் அடுத்தடுத்து டெவலப் பண்ணோம். இதெல்லாம் கஸ்டமர் கேட்க தான் டெவலப் பண்ணோம். இன்னைக்கு 100+ மேலேயும் இப்போ கூட இன்னைக்கு காலையில் கூட ஒரு டிஷ்ஷு புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்திட்டு வந்துருக்கிறோம். ஸோ இது மாதிரி வாண்டட் இருக்க தான் எங்களோட ப்ராடக்ட்டும் டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்குது. இப்போ 2022 ஜூன் 30 வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன அப்படின்னா, பெண்கள் அவங்களா அச்சீவ் பண்ணவங்க, துறையில் அச்சீவ் பண்ணவங்கள ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தவங்கள கேவிசி மூலமாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்மளோட யூனிட்டில் மும்பையிலேருந்து வந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட நேமை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் பண்ணி போனது நாங்கள் தமிழ் ஃபுட்ஸ்லேருந்து தமிழ்ச்செல்வி, நானும் என்னோட கணவர் வெங்கடேஷ்குமார் அவரும் போனோம். டெல்லியில் எங்களை வந்து இங்கேருந்தே இன்வைட் பண்ணிவிட்டு டெல்லியில் பிரதமர் ஆஃபீஸ்லேயே போய் நேரடியாக அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது.
அருமையான வாய்ப்பு. அவரு மனம் திறந்து பாராட்டினாரு. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பண்ணுறீங்க, இன்னும் நிறையா நீங்கள் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஃபுட்ஸை எடுத்துகிட்டு போய் நல்லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புனாரு. இப்போ நார்மலாக பேக்கரி ஐட்டம்ஸில் மைதா வந்து டைஜஷனுக்கு ஏற்ற பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு உலகளாவே பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம மக்கள் விரும்பி சாப்பிட்றது அதுதான். அதெல்லாம் விட்டு வந்ததுனால தான் சுகர் பேஷண்ட் எல்லார் வீட்லேயும் இருக்கிறாங்க. இப்போ கேன்சர் வந்து பரவலாக, அதுவும் மோஸ்ட்லி நம்மளை சுற்றி எல்லார்கிட்டையும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இது இல்லாமல் அந்த கேன்சர் செல்லையும் அழிக்க வல்ல ஃபைபர் கண்டென்ட் வந்து இந்த சிறுதானிய உணவுகளில் இருக்குன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம தாத்தா பாட்டி யாராவது வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருந்திருக்காங்களா? இல்லை கேன்சர் வந்து யாராவது இறந்துருக்காங்களா? 100 வயசுக்கு மேலே அது வரைக்கும் வயலில் வேலை பார்த்து உழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2 ஜென்ரேஷனுக்குள்ளே தான் நம்ம மோஸ்ட்லி இந்த வெள்ளை அரிசி பயன்படுத்த ஆரம்பித்தோம், இந்த சிறுதானியத்தை விட்டோம். ஸோ இதில் இருக்கிற பெனிஃபிட் வந்து 200% வந்து நான் அது கேரண்டி கொடுப்பேன். நீங்களுமே மக்களுமே இப்போல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இனி வர்ற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்காக ஸ்கூல் காலேஜஸ்லாம் இப்போ வந்து அவேர்னஸ்க்காக கூப்பிடுறாங்க. ஸோ போய் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் போய் இதை பற்றின யூசஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு வந்து யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது. பெண்கள் வந்து எந்த தொழிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான ஒரு எல்லா தைரியமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. எல்லா பெண்கள்கிட்டையுமே கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஒன்று எதில் அவங்க ஃபெயிலியர் ஆவாங்க அப்படின்னா, இப்போ நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து நீங்கள் ஃபீல்டில் வந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ஸ்கில்டு உங்களுக்கு இருக்கணும், அது பற்றின நாலேஜ் இருக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் வந்து முக்கியமானது. என்னதான் தரமான பொருள் செஞ்சாலும் வெளியே போய் மக்களுக்கு சேர்க்குறது முக்கியம் இல்லையா? ஸோ மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க வந்து பக்காவாக இருக்கணும். எனக்கு அது என்னோட கணவர் வந்து 100% என் கூட நின்னதுனால மார்க்கெட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ நியூ ஆண்டர்ப்ரனர்னா உங்கள் தொழிலை பற்றின நாலேஜ் மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் சேர்க்கறதுக்கான ஸ்கில்ஸ் ப்ளஸ் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் உங்களுக்கு பலமாக இருந்தது அப்படின்னா, உங்களோட தரமும் பொருளில் வந்து தரமும் இருந்தது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.